ஏற்கனவே இந்த பையனை தெரியும், வீட்டுக்கெல்லாம் வருவான் போவான் எல்லாமே தெரியும். பட் இப்போ மருமகனாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆடாக இருக்குது பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அதை பார்த்ததில் ஃபாலோ பண்ணி எல்லாம் பார்த்ததுல தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. 2 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அஃபேரில் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது ஆஃபீஸ் டைம்லேயே வந்து ஒரு ஹாஃப் டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறது, இந்த மாதிரியான இது எங்களுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பீச் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே ரொம்ப இதாக இருந்துச்சு எங்களுக்கு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அம்மா கூட வாழ்கிறதுக்காக பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு மருமகனும் மாமியார் மாதிரி இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது. கொஞ்சம் ஷாப்பிங் போகிறது, சினிமாவுக்கு போகிறது இதெல்லாமே இருந்துச்சு ஆஃபீஸ் டைம்லேயே. பீச் போகிறது, ஏன்னா அந்த பொண்ணோட அவர் வெளியே போய் நாங்கள் பார்க்கவே இல்லை, இவங்களோட போகிறது தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ குளிச்சுட்டு வரும்போது வந்து மருமக அப்படிங்கிற அந்த கூச்சமெல்லாம் இல்லாமல் அவங்க அந்த கிராஸ் பண்ணி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பையனை வந்து இந்த பொண்ணோட சேர விடாமல் அவங்க வந்து தடுக்கிறதுக்கு என்ன இதோ அதெல்லாமும் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்க அவர் கண் கூட தொடர்ந்து பார்க்கும்போது அவருக்கு அதில் சந்தேகம் வந்து. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ போன 2 எபிசோடில் வந்து நீங்கள் சொன்ன கதைகள் வந்து மக்கள் ரொம்ப நிறைய பேர் நல்லா பார்த்தாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் சந்தித்த கேஸில் ஒரு விசித்திரமான கேஸ்னா என்ன கேஸ் மேம்? இல்லை, எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கேஸ் தான். எல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு கேஸுமே வந்து. நம்மளுக்கு பார்க்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது டைரெக்டாக பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கே வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஸோ வித்தியாசமான கேஸுன்ட்டு இல்லை. ஓகே, சரி, எங்ககிட்ட சொல்லாத கேஸ் இல்லை, உங்ககிட்ட சொல்லாத கேஸ் அப்படின்னா வந்து ஒரு கேஸ் வந்து எப்படி சொல்கிறது, பொண்ணோட லைஃபே வந்து அம்மா இது பண்ண மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. அவங்களோட சுயநலத்துக்காக ஒரு கேஸ். அது வந்து அவங்க அதாவது கேஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட், அதாவது பொண்ணோட அப்பா. பொண்ணோட அப்பா வந்து எங்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்தாங்க. கேஸ் கொடுத்து எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃபோட இதில் வந்து டவுட்டாக இருக்குது. பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம், ரீசெண்டாக தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். பையன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். அவர் தான் வந்து அவங்க என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு சொன்னாங்க ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பட் வந்து எனக்கு இன்னும் அவங்களோட அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டோம், நல்லா இருக்காங்க. பட் வந்து சில இதுலலாம் வந்து அவங்க ரொம்ப பொண்ணு கூட ரொம்ப மாப்பிள்ளையை சேர விடாத மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஏதோ சம்திங் ராங் இருக்க மாதிரி தோணுது. எனக்கு நினைக்கவே சங்கடமாக இருக்குது. என்னோட தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் மனைவியை பார்க்க இதாக இருந்தாலுமே அதை மீறி ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ ஏன்னா அவங்க சொன்னது வந்து என்னென்னா, பொண்ணுக்கு மாப்பிள்ளையுமே ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறதையும் இவங்க வந்து அந்த அம்மா வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், சரியில்லை அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப குறை சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த பையனை வந்து ரொம்ப இது பண்ணி ரொம்ப கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அவ்வளோ ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பையன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாவே வந்துட்டான். பையனுக்கு வந்து யாரும் அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை, ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு வந்துட்டான். கூடவே வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி. எனக்கு ஏதோ அவங்களோட இப்போ ஆஃபீஸ் போகும்போது வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபும் மருமகனும் தான் ஒன்றா போகிறாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் தானே அப்படிங்கிறதுனால ஒன்றா போகிறாங்க வராங்க. எனக்கு ஏதோ இதில் டவுட்டாக இருக்குது. நான் பையன் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நினச்சாலுமே, ஆனால் பொண்ணோட லைஃப்லேயுமே வந்து அவங்க ஏதோ ஒரு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கேஸ் கொடுத்தாரு. அவங்க தான் கட்டாயப்படுத்தி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர விடலை. ஆமாம், ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான அவங்கள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு இது ஒன்று ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்கும், ஆஃபீஸ் போயிட்டு வர்றது லேட்டாக வர்றது, ஏதோ ஒரு இது அவங்க மேக்ஸிமம் வந்து மருமகனாக அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. இது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஏற்கனவே இந்த பையனை தெரியும், வீட்டுக்கெல்லாம் வருவான் போவான் எல்லாமே தெரியும். பட் இப்போ மருமகனாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆடாக இருக்குது பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அதை
பார்த்ததுல ஃபாலோ பண்ணி எல்லாம் பார்த்ததுல தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அஃபேரில் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஓகே கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எங்களுக்கு. ஓகே. இதில் இப்போ யாரை மேம் நீங்கள் 2 பேருமே ஃபாலோ பண்ணீங்களா இல்லை ஒருத்தரை மட்டும் ஃபாலோ பண்ணீங்களா? ஒருத்தர் மட்டும் ஃபாலோ பண்ணாலுமே 2 பேருமே தெரிஞ்சிருவாங்க. ஏன்னா வந்து இப்போது மருமகனோட ஏதாச்சும் தப்பான அவங்க ஹஸ்பண்ட் வந்து டைரெக்டாக சொல்லலை, பட் தப்பான இது இருக்குமா இல்லை அவங்களுக்குள்ள என்னதான் இருக்கு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அந்த பொண்ணு அந்த லேடியை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அந்த அவங்க ஒய்ஃபை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். பண்ணும்போது ஆஃபீஸ் போகிறாங்க எல்லாம் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் அப்படி டீசெண்டாக உட்கார மாதிரி உட்காருது. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக ஒரு மருமகனும் மாமியார் மாதிரி இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது. ஸோ அம்மா மாதிரி இருந்து ஒரு க்ளோஸாக இருக்கலாம் தான், பட் இது வந்து நம்மளுக்கு தனியாக தெரியும். அதை தாண்டி வந்து ஒரு அம்மாவும் பையனுமோ இல்லை மருமகனே வந்து அம்மா மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் இருக்கிற க்ளோஸ்க்கும் வேற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவங்க இருக்கிறதுக்கும் அதோட வித்தியாசம் நம்மளுக்கு தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி வந்து அவங்க ஆஃபீஸ் போகிறத விட்டுட்டு வெளியெல்லாமும் போனாங்க. கொஞ்சம் ஷாப்பிங் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, இதெல்லாமும் இருந்துச்சு ஆஃபீஸ் டைம்லேயே. ஆஃபீஸ் டைம்லேயே வந்து ஒரு ஹாஃப் டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறது, இந்த மாதிரியான இது எங்களுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பீச் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே ரொம்ப இதாக இருந்துச்சு. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணோட ஒரு வெளியே போய் நாங்கள் பார்க்கவே இல்லை, இவங்களோட போகிறது தான் நாங்கள் பார்த்துருக்கோம். தப்பாக நடந்துக்கிறது அதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். ஸோ தன்னோட சுயநலத்துக்காக இந்த லேடிக்கு வந்து அந்த பையன் மேலே இருக்கிற ஒரு தொடர்பில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எப்போவுமே கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு இருக்கிற அந்த மைனஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறனால கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டோட மாப்பிள்ளையாகவும் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கேஸ் கண்டுபிடிச்சோம். ஓகே மேம். இப்போ இவங்க 2 பேரும் எத்தனை வருஷமா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க? அது ஏதாவது தெரிய வந்துச்சா? அவங்க வந்து அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே பொண்ணுக்கு வந்து 25 வயசு தான், ஆனால் அந்த பையனுக்கு வந்து 35 வயசு. ஸோ ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் பக்கம் ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்காங்க. 8 வருஷமா அந்த 8 வருஷத்துல எவ்வளவு வருஷம் கண்டிப்பா ரொம்ப வருஷமான தொடர்பா தான் அது இருந்திருக்கும். ஆமா, லாங் டைம் இதுல தான் இருந்திருக்கும். ஸோ அந்த பையனை எப்படி கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கிறத மீறி அந்த பையன் வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து மாமியார் இல்லையா அவங்க, ஸோ அவங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு அவனை எப்படி இவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லி தெரியல. பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட்டாயமாக வந்து ரொம்ப வருஷம் தொடர்ந்து இருந்திருக்கணும், அது நல்லா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஓகே. இது வந்து ரொம்ப ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு அவரோட சைட்லேருந்து பார்க்கும்போது. பட் அவர் எந்த பாயிண்ட்ல உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது இந்த இடத்துல ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு எதாவது சொன்னார் அவங்ககிட்ட? ஆமாம், என்னென்னா ஒரு பொண்ணு சமைச்சு ஹஸ்பண்டுக்கு பரிமாறதுலேருந்து இவங்க அந்த இன்டர்ஃபியர் ஆகிறது ஒவ்வொரு விஷயத்துலையும். அந்த கவனிப்பு மருமகனுக்குங்கிற கவனிப்பு வேற, பட் வந்து பொண்ணோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு அம்மா தான் இருப்பாங்க. பொண்ணும் மருமகனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பொண்ணை அவாய்ட் பண்ண அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அவங்கள எதுலேயும் தலையிடாம இவங்க வந்து ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட்க்கு பரிமாறுற மாதிரி அந்த சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேர் எடுத்துக்கிறது. இன்னொன்று வந்து நிறைய தடவை வந்து அவங்க குளிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு காமன் பாத்ரூம் அந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் இருக்க போல இருக்கு. ஸோ குளிச்சுட்டு வரும்போது வந்து மருமக அப்படிங்கிற அந்த கூச்சமெல்லாம் இல்லாமல் அவங்க அந்த கிராஸ் பண்ணி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவர் கண் கூட தொடர்ந்து பார்க்கும்போது அவருக்கு அதில் சந்தேகம் வந்திருக்கு. ஓகே. இந்த விஷயம் அவருக்கும் இந்த 8 வருஷத்துல வந்து இவங்க ஹஸ்பண்ட்குள்ள வந்து இந்த ஒய்ஃப்குள்ள எந்த பிரச்சனை நடக்கலையாமா? அவங்களுக்குள்ளே அவ்வளவா ரிலேஷன்ஷிப்ல இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ஆமா, எங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இல்லை, ரொம்ப நாங்கள் டிஸ்டன்ஸ் தான், நாங்கள் வந்து வீட்லேயே இருந்தாலுமே கொஞ்சம் செப்பரேட்டாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ அவங்க பொண்ணு இப்போ இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அதுக்கப்புறம் திருப்பி வரத கேஸ் கண்டினியூ பண்ண சொன்னாரா? இல்லை, அவர் கண்டினியூ பண்ண சொல்லலை. ஸோ என்னோட அட்வைஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பையனோட பொண்ணை வாழ வைக்கிறது சரியில்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சே வந்து அவங்க ஒரு பிளான் பண்ணி வந்து
அம்மா கூட வாழ்றதுக்காக பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இந்த அம்மாவுமே வந்து அந்த அவரோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுறதுக்காக பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான். இது நிச்சயமான ஒரு துரோகம் தான். இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்த தப்போ மன்னிக்க கூடியதோ அந்த மாதிரி இல்லையே. ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு பிளான் பண்ணி இது பண்ணி ஒரு பொண்ணோட லைஃபை கெடுத்ததுங்கிறது பெரிய தப்பு தான். ஸோ என்னோட அட்வைஸ் படி வந்து இந்த மாதிரி ஆளுகளை கூட வந்து விலகி, ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து வீட்லேயே செப்பரேட்டாக தான் இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. இதில் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்து அவங்க இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு கொடூரமான புத்தியாக எனக்கு தோணுச்சு. அதனால வந்து எங்கிட்ட கேட்டாங்க அவங்க, மேடம் இது நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்படிங்கும்போது, கண்டிப்பாக வந்து வெளியே செப்பரேட் ஆகி வெளியே வர்றது நீங்களும் உங்கள் பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது தான் நல்லது. ஏன்னா இல்லைன்னா வந்து அது ஒரு பெரிய துரோகமாக இருக்கும். அதனால் நிச்சயமாக உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லி ஓப்பன் ஆகி நீங்கள் வெளியே வந்துடுங்க. உங்கள் பொண்ணையும் சேஃபாக கூப்பிட்டு வந்து வெளியே வந்து டிவோர்ஸ் பண்ணுறதா இது ஒரு அழகான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட அட்வைஸ் இருந்துச்சு. ஓகே. இதில் அவங்க பொண்ணை கூட்டி ஏதாவது நீங்கள் விசாரிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சா? இல்லை வரல. ஏன்னா எனக்கு வந்து அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். அவர் தான் என்னோட கிளைண்ட்டு. அவர்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது கேஸ் வந்துருக்கு மேம்? ஐ மீன் இதே மாதிரி பேரலாக வேற ஏதாவது கேஸ் நடந்திருக்கு? இருக்குது, நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து சிலது வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கும். வீட்டுக்குள்ளேயே கண்ணால பார்த்து அது வந்து யதார்த்தமா நடக்கிற மாதிரி அவங்க வந்து அது இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படி கொடுப்பாங்க. நிறைய இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, மாமனார் கூட மருமக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அந்த மாதிரி. பட் இது வந்து பிளான் பண்ணி பண்ணது. பட் அது சில விஷயங்கள் வந்து அங்கே அந்த ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஆறுதலாக இருக்கிற ஒரு மாமனாரோ இல்லை ஒரு மாமியாரோ அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் வர மாதிரியெல்லாம் நிறையா கேஸ் பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு எத்தனை வருஷத்தில் இந்த கம்ப்ளைண்ட் அவர் கொடுத்தாரு? 6 மாதத்துலேயே கொடுத்தாரு. 6 மாதத்துலேயே கொடுத்துட்டு 6 மாதத்துலேயே சேஞ்ச். ஆமாம், தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரெகுலராக இவங்க போகிற அந்த ஆஃபீஸ் டைம் போயிட்டு வர டைமை வீடையுமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிஸி மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப லேட்டாக வர்றது. ஸோ ரெகுலராக வர ஒரு டைம் ஒரு 6 o'clock வீட்டுக்கு அந்த அம்மா வருவாங்க அப்படின்னா, இப்போ வந்து வாலண்டியராக வந்து 9 மணி 10 மணி அந்த மாதிரி வர்றது. ரொம்ப டயர்டாக ஆஃபீஸில் ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி வர்றது. ஏன்னா அந்த பொண்ணோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரொம்ப லேட்டாக ஆஃபீஸில் வேலை இருக்குமானா டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் படுத்துப்பார். ஸோ அந்த பையனை வந்து இந்த பொண்ணோட சேர விடாமல் அவங்க வந்து தடுக்கிறதுக்கு என்ன இதோ அதெல்லாமும் பார்த்துருக்காங்க. தங்க கூடவே வச்சுக்கணும், பட் மருமகைங்கிற மாதிரி சொசைட்டியில் காமிச்சுக்கணும். அதுக்கு வந்து பொண்ணை பள்ளிக்கடா அந்த பையன் விருப்பப்பட்டு தான் இருந்திருக்கா? ஆமாம், அந்த பையனும் விருப்பப்பட்டு தான் இருந்திருக்கு. ஓகே. ஒன்றும் கட்டாயப்படுத்தலாம் ஒன்றும் இல்லை. மருமக மாமியார் அப்படிங்கும் போது இதில் வந்து ஓகே 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கும் போது இதை வந்து நம்ம சந்தேகத்தோட அவர் பார்த்துருக்காரு. இதை நம்ம எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல மேம்? எப்படிலாம் வந்து எங்கெங்கெல்லாம் ஆள் வச்சு இவங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி தப்பான உறவு இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க ஓகே அப்படின்னு சொல்லி? ஆஸ் யூஷுவல்ங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி தான் பார்த்தோம். அதுதான் அவங்க ஆஃபீஸ் போகிற டைம் என்ன, வீட்டுக்கு வர டைம் என்ன அது கேட்டோம். அப்போ ஆஃபீஸ் டைம் வந்து யூஸ்வலாக வந்து 8:30. ஓகே. மார்னிங் 8:30க்கு ஆஃபீஸில் இருக்கணும். 5:30 ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் வந்து 1 hour ட்ராவலிங் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 20 kilometers கிட்ட. அதனால வந்து மார்னிங் வந்து ஒரு 7:30க்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஸோ 7:30 கிளம்பும்போது காலையில் எந்திரிச்சே வந்து பொண்ணு சமைக்கிறது அதெல்லாம் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பொண்ணு சமைக்கிறத அவாய்ட் பண்ண வைப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இவருங்க தான் சமைப்பாங்களாம். எந்திரிச்சு சமைக்கிறது இதெல்லாமே. ஆனால் ரெகுலரான அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்காது. 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஒரு டக்குன்னு கிளம்புறேன்னா பொண்ணுமே வேலைக்கு போகிற பொண்ணு தான். அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் இன்னொன்று விஷயம் வந்து இந்த பையன் வேணும்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தும் அந்த பையன் பண்ண முடியும். ஆனால் அவங்க அதுக்கு அலோவ் பண்ணலை. ஒரு ஐடி ஜாப் தானே அது? ஐடி ஜாப் இல்லை, வேற ஒரு இது. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த லேடியும் கூட பண்ண முடியும். வீட்டில் இருந்து கூட பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமே எடுத்துக்கிறதுல இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அதாவது இந்த அம்மாவோட மருமகன் கிட்ட வந்து வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுங்க அந்த மாதிரி. அந்த பொண்ணு ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருங்க. ஏன்னா கல்யாணமான அந்த டைமில் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஆசையாக இருக்கும் இல்லையா. அதனால வீட்டில் இருந்து அதுவுமே வந்து அவர் வந்து இருக்கிற மாதிரி வந்தால் கூட இந்த அம்மா வந்து இல்லை இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது,
நீ என்ன திடீர்னு இப்படி இருக்கிறேன்னு சொல்கிற வாப்போன்னு தான் மருமகனை பேசியிருக்காங்க. ஓகே நீ என்ன திடீர்னு இருக்குன்னு சொல்கிற, இன்னைக்கு வந்து அண்ணன் மீட்டிங் இருக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி அவாய்ட் பண்ணுறது. ஓகே ஸோ ஒரு அம்மா தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஒரு அட்வைஸ் பண்ணி இருக்க சொல்லணும், பொண்ணு கூட இருக்க முடியாது. இவங்க வந்து எந்த ஒரு விஷயம்னாலுமே அவாய்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ தனியாக எங்கேயாச்சும் போகணும், இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃபிலிம் போகலான்னு சொல்லிட்டு பொண்ணு ஏதாச்சும் பிளான் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் வேணும்னே அந்த அன்னைக்கு லேட்டாக வர்றது. லேட்டாக வந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸில் திடீர்னு மீட்டிங் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நடக்கல. ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ வருஷம் என்னோட ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறா, ஆனால் இந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து புதுசாக வந்து ரொம்ப பிஸி மாதிரி. ஸோ அவங்களவே அறியாமல் வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸே தப்பாக காமிச்சிருக்கு, வேணும்னே லேட்டாக வருது அந்த மாதிரி. ஸோ நாங்கள் இது வந்து தொடர்ந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்க அந்த ஆஃபீஸ் டைம் அது இது பண்ணி அந்த லாங் ட்ராவல் இல்லைங்களா, ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 2 wheeler தான். அந்த 2 wheelerல போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அவங்க அவங்க அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எப்படி போகிறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது மருமகன் கிட்ட க்ளோஸாக இருக்கிறது, அவங்க பேசிட்டு போகிறது. அப்புறம் ஆஃபீஸ் போகிறாங்க. நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது ஆஃபீஸ் போயிட்டு அவங்க ஆஃபீஸ் டைம் முடிச்சதும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. சில சமயம் வந்துடுறாங்க. மேக்ஸிமம் டைமில் வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாரும் வரதை பார்ப்போம், இவங்க 2 பேரும் டக்குன்னு வரமாட்டாங்க. லேட்டாக வந்து ஆஃபீஸ்லேயே வந்து அப்போ எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அப்போ ஆஃபீஸில் என்ன இருக்கும், என்ன மாதிரி ஆஃபீஸ் இது அப்படிங்கிறது வந்து நாங்கள் அதுக்குள்ளே ஒரு ஆள் பிடிச்சி அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் என்ன ஏதுன்னு சொல்லி இது பண்ணால். ஸோ இவங்க வாலண்டியர் வேலை இருக்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட அவங்களுக்கு அந்த டைமில் பண்ண வேண்டிய வேலையை வந்து இழுத்தடிச்சு பண்ணுறது, கொஞ்சம் லேட்டாக முடிக்கிற மாதிரி. யாராச்சும் ஒருத்தர் இழுத்தடிக்கும் போது என்ன 2 பேரும் ஒன்றா போகிறது தானே, ஒருத்தவங்க அதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறதுக்காக அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சு அப்புறம் சில சமயம் வந்து ஒரு 2 o'clock அந்த மாதிரி லஞ்ச் டைம்லேயே வெளியே வருவாங்க. வெளியே வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு பீச் போவாங்க, சினிமாவுக்கு போகிறத பார்த்தோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அவங்க வெளியே போகிறது வர்றது எல்லாமே நாங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதானே எங்கள் வேலை. கண்டிப்பாக இப்போ உள்ள ஆஃபீஸ் போயிட்டாங்க அவ்வளோதான், இனி வந்து இவங்க டைம் 5:30 அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்களோட ஒர்க் பார்க்க மாட்டோம். எங்களோட வேலை இதுதான். ஏன்னா எந்த டைம் வேணாலும் வெளியே வருவாங்க போவாங்க, அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி பார்க்கும்போது அவங்க மத்தியான டைமில் வெளியே வர்றது, சீக்கிரமாக வர்றது, இது ஈவினிங் ஃபிலிம் போகிறது, பீச் போகிறது, இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தோம். ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து உங்களோட ஹையர் அஃபிஷியல் அந்த மாதிரி இருக்கா, இல்லை ஒரே கேட்டகரியில் தான் ஒர்க் பண்ணாங்க? 2 பேரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் தான். ஸோ யார் ஹை அந்த மாதிரி இல்லை, ஈக்குவலான ஒரு கேட்டகரி தான். பட் வந்து வேறு ஒர்க். அதாவது ஒரு ரூம்குள்ள அந்த மாதிரி இல்லை, செப்பரேட் ரூம் அந்த மாதிரி தான். ஸோ ஆஃபீஸ்க்குள்ள அவங்க எதுவும் தப்பாலாம் நடந்துக்கல. ஏன்னா 8 years ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது ஆஃபீஸில் கண்டிப்பாக இல்லை ஆஃபீஸில் வந்து ரொம்ப க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழக்கம் இருக்குன்னு சொல்லி தெரியுமே தவிர யாருக்கும் தப்பான ஒரு இதில் அவங்க தெரிஞ்சுக்கல. அவங்க வெளியே இருந்து பார்க்கும்போதும் அப்படிதான் தெரியும். ஆமாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.